ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, கோயம்புத்தூரில் எங்கள் பையன் வீட்டில் இருக்கேங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாப்பாடு என்ன செய்கிற அப்படின்னு கேட்டார். நான் சேமியா உப்புமா பண்ணுறேன்னு சொன்னேன். சேமியா உப்புமா வேண்டாம், ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணேன் அப்படின்னாரு. சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, சேமியாவில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு அதுக்கு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேங்க. தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அந்த உப்பு போட்டுட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு சேமியா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் சேமியாவை உள்ளே போட்டுட்டேங்க. அது போட்டு நல்லா கொதித்து வேகுதுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்படி நசுக்குனா கையில் நசுப்படுற அளவுக்கு வெந்துடணும். 3/4 பாகத்துக்கு மேலே நல்லா வெந்துடணுங்க. கசகசன்னு வேக வச்சிட வேண்டாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, சுத்தமாக தண்ணி வடிச்சிடணும். இந்த பக்குவத்துக்கு வேக வச்சு தண்ணி சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக. இந்த மாதிரி அது கூட கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் உதிராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதை சேர்த்துக்கிறேன். அது கூடயே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை அதையும் கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட மறுபடியும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம சேமியா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இதுக்கு அளவாக போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கோங்க. அப்புறம் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, சோடா உப்பு, மாவுக்கு போடுற சோடா உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டு கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், வேக வச்சுருக்கிற அந்த சேமியாவை உள்ளே போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க. இந்த பக்குவத்துக்கு ஒரு வடை சட்டி பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், எங்கள் மருமக எப்போவுமே நீட்டாக க்ளீனாக வச்சுப்பா. எந்த நேரம் போனாலும் இப்படி தான் இருக்கும். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாளுங்க. நான் எப்போவுமே அவளை ரொம்ப ப்ரௌடாக யோசிப்பேன். இந்த மாதிரி எப்போவுமே நீட்டாக வச்சுருக்கா அப்படின்னு. ஸோ ஓகே, இப்போ கிறிஸ்பியான சேமியா பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சேமியா பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.